الحمد لله حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. سبحانك ربنا لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك ولك الحمد ولك الشكر حتى ترضى. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تؤاخذنا إن نسينا وأخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وزكاتنا وصدقاتنا واعتكافنا وأعمالنا الصالحات كلها يا رب العالمين. اللهم تقبل منا تخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا برحمتك يا أرحم الراحمين. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய பெற்றோருடைய பாவங்கள், உற்றார் உறவினர், உஸ்தாதுமார்கள், உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலத்திலே அவர்கள் செய்த நன்மையான காரியங்கள் அனைத்தையும் நீ பரிபூர்ணமாக நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக எங்களிடமிருந்து யாரெல்லாம் வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய கபறுகளை விசாலமானதாக ஆக்குவாயாக. அவருடைய கபறுகளை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக. கேள்வி கணக்கற்ற கபறுகளாக ஆக்குவாயாக. விஷஜந்துக்களுடைய தீண்டுதல்கள் அதாபுகள் இல்லாத கபராக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், அவருடைய கபறுகளை சொர்க்கத்து பூஞ்சோலையாக, சொர்க்கத்திலிருந்து தென்றல் வீசக்கூடிய கபராக அவர்களுடைய கபறுகளை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உலகத்திலே அவர்கள் வாழும் காலத்தில் செய்த நல்லமல்கள் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக நீ ஏற்றுக்கொள்வாயாக. உலகத்திலே அவர்கள் வாழும்போது பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை, குறைகளை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் யா அல்லாஹ் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. அல்லாஹ், வாழும் காலத்தில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், மனசஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. திடீர் விபத்துகள், ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பாயாக. உடல் இயக்கத்தை முடக்கிவிடக்கூடிய கடுமையான நோய்களில் இருந்து பாதுகாப்பாயாக. வைரஸ் பெருந்தொற்றுகளில் இருந்தும் உயிர்கொல்லி நோய்களில் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. வாழும் காலமெல்லாம் நல்ல ஆரோக்கியம் பெற்று வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், நீடித்த ஆயுள் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய ஆயுளில் ஒவ்வொரு நேரமும் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியில் செலவு செய்யக்கூடிய மீன்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா வகை சிரமங்களிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய வியாபாரங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக. எங்களுடைய வியாபாரங்களிலே வரக்கூடிய வாடிக்கையாளர்களை எங்களுக்கு சாதகமானவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. விலை உயர்ந்த பொருட்கள் உடைந்து போவதை விட்டோ, காணாமல் போவதை விட்டோ எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ஆஸ்பத்திரி செலவுகள், அனாவசிய செலவுகளில் இருந்து எங்கள் பொருளாதாரத்தை பாதுகாப்பாயாக. நாங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதை ஹலாலான முறையில் சம்பாதித்து யா அல்லாஹ் தேவைக்கேற்ப செலவு செய்பவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. பாவமான காரியங்களுக்கோ அனாவசிய செலவுகளுக்கோ நாங்கள் செலவு செய்வதை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நல்ல காரியங்களுக்காக, மார்க்கத்திற்காக, மஸ்ஜிதுக்காக, ஹாங்காக்களுக்காக, மதரசாக்களுக்காக உதவுபவர்களாக எங்களை ஆக்குவாயாக. அதன் காரணமாக எங்களுடைய பொருளாதாரத்தில் விஸ்தீரணத்தை நீ தந்தருள் புரிவாயாக. வாழும் காலமெல்லாம் நாங்கள் கொடுக்கும் கரங்களாகவே இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ், அடுத்தவர்களிடத்தில் கையேந்தும் சூழ்நிலை வருவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் சுயமரியாதையோடும் தன்னம்பிக்கையோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பிரச்சனைகளை எதிர்கொள்கிற துணிச்சலை, ஆற்றலை, பக்குவத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் பண்புகளை தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயாக. குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியிலே இணக்கமான சூழ்நிலை
நன்மைகளை தருவாயாக. ஏற்கனவே ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய மனக்கசப்புகளில் இருந்தும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்தும் குழப்பங்களில் இருந்தும் மன நிம்மதியான சூழ்நிலையை எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்ப உறுப்பினர்களில் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு முன்மாதிரியாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய குடும்பத்திலே உள்ள சிறிய உறுப்பினர்கள் பெரிய உறுப்பினர்களுக்கு கண்ணியம் அளித்து மரியாதை அளிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள அனைத்து உறுப்பினர்களும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மனப்பக்குவத்தோடு பெருந்தன்மையோடு நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களுடைய வீடுகளுக்குள் நாங்கள் நுழைந்தால் நிம்மதியானவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எல்லா வீடுகளுக்குள் நிம்மதி வைத்திருக்கிறேன் என்று திருக்குரானில் சொல்கிறாயா, அது போன்ற வீடுகளாக எங்களுடைய வீடுகளை ஆக்குவாயாக. எங்களுடைய மனைவி பிள்ளைகளை எங்களுக்கு கண் குளிர்ச்சியானவர்களாக ஆக்குவாயாக. நன்மையான காரியங்களில் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. தீமையான காரியங்களில் இருந்து ஒருவருக்கொருவர் உபதேசித்து வெளியே வரக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள சிறிய பிள்ளைகளுக்கு சரியான மார்க்க நல்லொழுக்க கல்விகளும் பட்ட படிப்புகளும் படிக்க வைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை சூழ்நிலைகளை நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் ஈருலக பட்டாதாரிகளாக அவர்களை உருவாக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் வசதி வாய்ப்பையும் எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் உனக்கு பிடித்த வழியில் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு நீ தருவாயாக. சரியான வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு சரியான ஜோடியை கண்டு நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் குமர்களாக இளைஞர்களாக மனமுடிக்க தேவை இருந்து மனமுடிக்க இயலாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வெகு சீக்கிரத்திலே நிக்கா நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் நிக்கா முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் விரும்புகிற குழந்தையை பரிசளிப்பாயாக. புத்தி ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் பரிபூர்ணமாக நிறைந்த குழந்தையை அவர்களுக்கு நீ பரிசளிப்பாயாக. யா அல்லாஹ் யாருக்கு ஆண் குழந்தை இல்லையோ அவர்களுக்கு ஆண் குழந்தையும், யாருக்கு பெண் குழந்தை இல்லையோ அவர்களுக்கு பெண் குழந்தையும் வழங்கி நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் திருமணமாகாமல் தடையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய தடைகளை எல்லாம் நீக்குவாயாக. யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கசப்பில் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையின் கசப்பை நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக. எங்களுடைய வியாபாரத்தில் வரும் வாடிக்கையாளர்களை எங்களுக்கு சாதகமானவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஐவேளை தொழுகையாளிகளாக ஆக்குவாயாக. நோன்பை பற்றி பிடிப்பவர்களாக ஆக்குவாயாக. புனிதமான இந்த ரமதான் மாதத்தில் யா அல்லாஹ் நல்ல காரியங்கள் அனைத்திலையும் விருப்பம் கொண்டு நாங்கள் செயல்படுபவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நாங்கள் செய்கிற எல்லா நல்ல காரியங்களிலேயும் மன தூய்மை எனும் இஹ்லாஸை எங்களுக்கு தருவாயாக. அடுத்தவர்களுக்காக நாங்கள் அமல் செய்வதை விட்டும் பாதுகாப்பாயாக. முகஸ்துதிக்காக நாங்கள் அமல் செய்வதை விட்டும் பாதுகாப்பாயாக. நாங்கள் எதை செய்தாலும் உனக்காக மட்டுமே செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இவ்வேளை தொழுவதுடன் நாங்கள் எல்லா காலங்களிலேயும் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியில் நடப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. வாழ்நாளிலே ஹஜ் உம்ராக்கள் பல தடவை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நபிமார்களை வலிமார்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய உன்னுடைய அத்தாட்சிகளை கண்டு உன்னை நாங்கள் நெருங்குகிற பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவில் நின்று அவர்களுக்கு சலாம் சொல்லி அந்த சலாமுக்கு அவர்கள் கூறுகிற பதிலை செவியேற்கக்கூடிய பெரும்பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இமாம்கள் இறைநேசர்களுடைய ஜியாரத்துக்கு யா அல்லாஹ் எங்களை காரணமாக்குவாயாக. அல்லாஹ் வாழும் காலத்தில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மனசஞ்சலங்கள் வேதனைகள் சோதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. திடீர் விபத்துகள் ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பாயாக. உடல் இயக்கத்தை முடக்கிவிடக்கூடிய கடுமையான நோய்களில் இருந்து பாதுகாப்பாயாக. வைரஸ் பெருந்தொற்றுகளிலிருந்தும் உயிர்கொல்லி நோய்களில் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. வாழும் காலமெல்லாம் நல்ல ஆரோக்கியம் பெற்று வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நீடித்த ஆயுள் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய ஆயுளில் ஒவ்வொரு நேரமும் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியில் செலவு செய்யக்கூடிய மீன்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா வகை சிரமங்களிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய வியாபாரங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக. எங்களுடைய வியாபாரங்களிலே
வரக்கூடிய வாடிக்கையாளர்களை எங்களுக்கு சாதகமானவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. விலை உயர்ந்த பொருட்கள் உடைந்து போவதை விட்டோ காணாமல் போவதை விட்டோ எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ஆஸ்பத்திரி செலவுகள், அனாவசிய செலவுகளில் இருந்து எங்கள் பொருளாதாரத்தை பாதுகாப்பாயாக. நாங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதை ஹலாலான முறையில் சம்பாதித்து யா அல்லாஹ் தேவைக்கேற்ப செலவு செய்பவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. பாவமான காரியங்களுக்கோ அனாவசிய செலவுகளுக்கோ நாங்கள் செலவு செய்வதை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நல்ல காரியங்களுக்காக, மார்க்கத்திற்காக, மஸ்ஜிதுக்காக, ஹாங்காக்களுக்காக, மதரசாக்களுக்காக உதவுபவர்களாக எங்களை ஆக்குவாயாக. அதன் காரணமாக எங்களுடைய பொருளாதாரத்தில் விஸ்தீரணத்தை நீ தந்தருள் புரிவாயாக. வாழும் காலமெல்லாம் நாங்கள் கொடுக்கும் கரங்களாகவே இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ், அடுத்தவர்களிடத்தில் கையேந்தும் சூழ்நிலை வருவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் சுயமரியாதையோடும் தன்னம்பிக்கையோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பிரச்சனைகளை எதிர்கொள்கிற துணிச்சலை, ஆற்றலை, பக்குவத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் பண்புகளை தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயாக. குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியில் இணக்கமான சூழ்நிலைகளை தருவாயாக. ஏற்கனவே ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய மனக்கசப்புகளில் இருந்தும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்தும் குழப்பங்களில் இருந்தும் மன நிம்மதியான சூழ்நிலையை எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்ப உறுப்பினர்களில் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு முன்மாதிரியாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய குடும்பத்திலே உள்ள சிறிய உறுப்பினர்கள் பெரிய உறுப்பினர்களுக்கு கண்ணியம் அளித்து மரியாதை அளிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள அனைத்து உறுப்பினர்களும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மனப்பக்குவத்தோடு பெருந்தன்மையோடு நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களுடைய வீடுகளுக்குள் நாங்கள் நுழைந்தால் நிம்மதியானவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், வீடுகளுக்குள் நிம்மதி வைத்திருக்கிறேன் என்று திருக்குரானில் சொல்கிறாயே, அது போன்ற வீடுகளாக எங்களுடைய வீடுகளை ஆக்குவாயாக. எங்களுடைய மனைவி பிள்ளைகளை எங்களுக்கு கண் குளிர்ச்சியானவர்களாக ஆக்குவாயாக. நன்மையான காரியங்களில் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. தீமையான காரியங்களில் இருந்து ஒருவருக்கொருவர் உபதேசித்து வெளியே வரக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தில் உள்ள சிறிய பிள்ளைகளுக்கு சரியான மார்க்க நல்லொழுக்க கல்விகளும் பட்ட படிப்புகளும் படிக்க வைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை சூழ்நிலைகளை நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், ஈருலக பட்டாதாரிகளாக அவர்களை உருவாக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் வசதி வாய்ப்பையும் எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், உனக்கு பிடித்த வழியில் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு நீ தருவாயாக. சரியான வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு சரியான ஜோடியை கண்டு நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் குமர்களாக இளைஞர்களாக மனமுடிக்க தேவை இருந்து மனமுடிக்க இயலாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வெகு சீக்கிரத்திலே நிக்கா நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் நிக்கா முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் விரும்புகிற குழந்தையை பரிசளிப்பாயாக. புத்தி ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் பரிபூர்ணமாக நிறைந்த குழந்தையை அவர்களுக்கு நீ பரிசளிப்பாயாக. யா அல்லாஹ், யாருக்கு ஆண் குழந்தை இல்லையோ அவர்களுக்கு ஆண் குழந்தையும், யாருக்கு பெண் குழந்தை இல்லையோ அவர்களுக்கு பெண் குழந்தையும் வழங்கி நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் திருமணமாகாமல் தடையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய தடைகளை எல்லாம் நீக்குவாயாக. யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கசப்பில் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையின் கசப்பை நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வியாபாரங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக. எங்களுடைய வியாபாரத்தில் வரும் வாடிக்கையாளர்களை எங்களுக்கு சாதகமானவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஐவேளை தொழுகையாளிகளாக ஆக்குவாயாக. நோன்பை பற்றி பிடிப்பவர்களாக ஆக்குவாயாக. புனிதமான இந்த ரமதான் மாதத்தில் யா அல்லாஹ், நல்ல காரியங்கள் அனைத்திலையும் விருப்பம் கொண்டு நாங்கள் செயல்படுபவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நாங்கள் செய்கிற எல்லா நல்ல காரியங்களிலேயும் மன தூய்மை எனும் இஹ்லாஸை எங்களுக்கு தருவாயாக. அடுத்தவர்களுக்காக நாங்கள் அமல் செய்வதை விட்டும் பாதுகாப்பாயாக. முகஸ்துதிக்காக நாங்கள் அமல் செய்வதை விட்டும் பாதுகாப்பாயாக. நாங்கள் எதை செய்தாலும் உனக்காக மட்டுமே செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இவ்வேளை தொழுவதுடன் நாங்கள் எல்லா காலங்களிலேயும் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியில் நடப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. வாழ்நாளிலே ஹஜ் உம்ராக்கள் பல தடவை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நபிமார்களை வலிமார்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய உன்னுடைய அத்தாட்சிகளை கண்டு உன்னை நாங்கள் நெருங்குகிற பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவில் நின்று அவர்களுக்கு சலாம் சொல்லி அந்த சலாமுக்கு அவர்கள் கூறுகிற பதிலை செவியேற்கக்கூடிய பெரும்பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இமாம்கள் இறைநேசர்களுடைய ஜியாரத்துக்கு யா அல்லாஹ் எங்களை காரணமாக்குவாயாக. யா அல்லாஹ், உலகத்திலே வாழும் காலத்திலே கஷ்டங்கள், நஷ்டங்கள், மன சஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகள் இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. உலகத்திலே வாழும் காலத்திலே யா அல்லாஹ், கடன் சுமையிலே சிக்கிவிடாமல் எங்களை நீ பாதுகாப்பாயாக. எங்கள் தொழில்துறைகளிலே யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், யாரிடத்திலேயும் கடன் வாங்காத வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. சுயமரியாதையான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. தன்னம்பிக்கையோடு எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், தைரியமாக பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய துணிவோடு எங்களை வாழக்கூடிய பாக்கியம் தருவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்கள் உடல் வலிமையை, மன வலிமையை சிதைத்து விடக்கூடிய, முடக்கிவிடக்கூடிய நோய்களில் இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களை படுக்கையிலே வீழ்த்தி விடக்கூடிய பெரும் நோய்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. வைரஸ் பெருந்தொற்று நோய்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. கேன்சர், எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. திடீரென்று வரக்கூடிய வாதங்கள் யா அல்லாஹ், அதிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நீடித்த ஆயுள் பெற்று உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியிலே அதை நாங்கள் செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே உள்ள சிறியவர்களுக்கு மார்க்க கல்வியும் உலக கல்வியும் நல்லொழுக்கமும் போதிக்கக்கூடிய பெரியவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ், மனிதநேயம் உள்ள குழந்தைகளாக அவர்கள் வளரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. மத நல்லிணக்கத்தோடு அவர்கள் மற்றவர்களை மதித்து வாழ்பவர்களாக நீ வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், எதிர்கால சந்ததியினரை சிறந்த தலைமுறையினராக உருவாக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு நீ ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகள் சிறுவர்கள் திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு நல்ல ஜோடியை கண்டெடுத்து நாங்கள் நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக ஏழை குமர்கள் தங்கிவிடாமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே ஏழை குமர்கள் தங்கிவிடாமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், அந்தந்த வயதிலே அவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் கல்யாணம் முடிந்து குடும்பத்தோடு இருக்கிறார்களோ, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. அவர்கள் விரும்புகின்ற குழந்தையை யா அல்லாஹ், அவர்கள் விரும்புகின்ற குழந்தையை அவர்களுக்கு நீ பரிசளிப்பாயாக. உடல் ஆரோக்கியமான குழந்தையை, குறைபாடுகள் இல்லாத குழந்தையை, ஆரோக்கிய குறைபாடு இல்லாத குழந்தையை, சிந்தனை குறைபாடு இல்லாத குழந்தையை யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ பரிசளிப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த உலகத்தில் விதவைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை நீ சாதகமாக்கி தருவாயாக. யாரெல்லாம் எத்தீம்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் பொருளாதாரம் வந்து சேரக்கூடிய வழிகளை திறந்து விடுவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் துணை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை தனிமையில் ஆக்கி விடாமல் அவர்களுடைய வாழ்க்கையை யா அல்லாஹ் சிறப்பானதாக, மகிழ்ச்சியானதாக நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்திலே உள்ள பெரியவர்களுக்கு சிறியவர்கள் கண்ணியம் செய்பவர்களாக ஆக்குவாயாக. எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்கள் பெரியவர்களிடத்திலே கண்ணியத்தோடும் மரியாதையோடும் பழகக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் இரக்க குணத்தோடும் கண்ணியத்தோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலத்திலே பலமுறை ஹஜ் உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், புனிதமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவிற்கு முன்னால் அவர்களுக்கு சலாம் கூறி அவர்களுடைய சலாமுக்கு பதில் கூறக்கூடிய குரலை கேட்கக்கூடிய பாக்கியம் தருவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இறைநேசர்களுடைய மக்பராக்களை ஜியாரத் செய்து வரக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நீ தந்தரல் புரிவாயாக. யா அல்லாஹ், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சின்னங்களை சென்று தரிசித்து வரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தரல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வாழும் காலத்திலேயே எல்லா நல்ல காரியங்களையும் முழுமையாக ஈடுபாட்டோடு இறையச்சத்தோடு செய்யக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கியருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வியாபார தலங்களிலே பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய ஹதியாக்களிலே பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய விவசாயங்களிலே உணவுப் பொருட்களிலே பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஃபேக்டரிகளிலே நீ பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய கொடுக்கல் வாங்கலிலே நீ பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே எங்களுடைய வாடிக்கையாளர்களை எங்களுக்கு சாதகமானவர்களாக நீ ஆக்குவாயாக. அநியாயமாக வியாபாரம் செய்பவர்களை எங்களை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக.
யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களை முடக்கிவிடக்கூடியவர்களை, அபகரித்து விடக்கூடியவர்களை, ஆதிக்கம் செலுத்துபவர்களை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எந்த சூழ்நிலையிலேயும் யாரிடத்திலேயும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை விட்டும் பாதுகாப்பாயாக. யாரிடத்திலேயும் நாங்கள் பணம் பெற்று திரும்ப கொடுக்க முடியாமல் போவதை விட்டும் பாதுகாப்பாயாக. யாரும் எங்களிடத்திலே பணம் பெற்று அதை கொடுக்க முடியாமல் அவர்கள் ஆகுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாமல் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற வியாபாரங்களிலே எங்களுக்கு வெற்றியை தருவாயாக. அந்த காசு பணங்களின் மூலமாக உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் நேர்மையாக நடப்பவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியிலே சந்தோஷமான இணக்கமான சூழ்நிலையை தருவாயாக. குறிப்பாக தம்பதிகளுக்கு மத்தியிலே அன்பும் அரவணைப்பும் அனுசரிப்பும் யா அல்லாஹ் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடு வாழக்கூடிய தம்பதிகளாக எங்கள் குடும்ப தம்பதிகளை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடு குரோத சிந்தனை இல்லாமல் வாழக்கூடியவர்களாக எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவர்களையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்களிலே ஹராம் கலந்து விடாமல் பாதுகாப்பாயாக. வட்டியோ அல்லது வேறு ஏதேனும் வகையிலோ ஹராம் கலந்து விடாமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்களுக்கெல்லாம் முறையாக கணக்கு வைத்து ஜக்காத்து சதக்காக்கள் கொடுப்பவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய காசு பணங்கள் வீணாக செலவு செய்வதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. காணாமல் போனவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய காசு பணங்கள் ஆஸ்பத்திரிகளுக்காக செலவு செய்யப்படுவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய காசு பணங்கள் தேவையில்லாத இடங்களிலே ஹராமான இடங்களிலே செலவாகுவதை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய காசு பணங்கள் அநியாயமான முறையில் மற்றவர்களுக்கு செலவிடப்படுவதை விட்டும் மற்ற செலவுகளுக்கு செலவிடப்படுவதை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே நீ பரக்கத் செய்வாயாக. எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஐவேளை தொழிலாளிகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் நேர்மையானவர்களாக நாணயமானவர்களாக மற்றவர்களின் உரிமைகளை கடமைகளை மதித்து நடப்பவர்களாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இங்கே துவா கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் அவர்கள் மனதில் தேவைகளை வைத்திருக்கிறார்கள். யா அல்லாஹ் அந்த தேவைகள் அனைத்தையும் நீ பரிபூர்ணமாக நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே எத்தனையோ நபர்கள் உடல்நலமில்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பரிபூர்ணமான ஷிஃபாவை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ நபர்கள் கடன் சுமையால் தவிக்கிறார்கள். அவர்களுடைய கடனை அடைக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ நபர்கள் அடிப்படை தேவைகளுக்கு கூட காசு பணங்கள் இல்லாமல் சிரமப்படுகிறார்கள். அவர்களுடைய தேவைகளை நீயே பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே எத்தனையோ நபர்கள் குடும்ப சிக்கல்களால் மன சிக்குண்டு அலைகிறார்கள், மன உளைச்சலோடு அலைகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து மனம் நிம்மதி அடையக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் நோன்பு வைத்த நிலையிலே, தொழுத நிலையிலே, ஓதிய நிலையிலே, திக்ரு செய்கிற நிலையிலே யா அல்லாஹ் உன்னிடத்திலே கையேந்தி இருக்கிறோம். எங்களுடைய எல்லா ஹலாலான ஹாஜத்துகளையும் நீ பரிபூர்ணமாக நீ நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ் எந்த காரணமும் இல்லாமல் வேறு யாருக்காகவும் இல்லாமல் உனக்காக வேண்டிய நாங்கள் தாகித்திருக்கிறோம் அல்லாஹ். உனக்காக வேண்டிய பசித்திருக்கிறோம் அல்லாஹ். கடுமையான தாகம் வந்த போதும் கடுமையான வெயில் காலம் என்ற போதும் உன்னுடைய பொருத்தம் மட்டுமே எங்களுடைய நோக்கமாக இருப்பதால் நாங்கள் நோன்பு வைத்திருக்கிறோம். யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த மாதத்திலே நாங்கள் தொழக்கூடிய ஃபர்லான தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த மாதத்திலே நாங்கள் தொழக்கூடிய தராவீஹ் தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த மாதத்தில் நாங்கள் செய்யக்கூடிய சதக்காக்களை தான தர்மங்களை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த மாதத்திலே நாங்கள் வழங்கக்கூடிய அன்னதானங்களை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த மாதத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஜக்காத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த மாதத்திலே நாங்கள் இருக்கக்கூடிய இத்திகாஃபை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த மாதத்தில் யாரெல்லாம் உம்ராக்களில் இருக்கிறார்களோ அவர்களுடைய உம்ராக்களை சயி தவாஃப் அனைத்து அமல்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த புனிதமான ரமதானிலே எங்களால் இயன்ற அளவிற்கு இந்த ரமதானை கண்ணியப்படுத்தி பாவங்களை செய்யாமல் நன்மையான காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா வகையான நன்மைகளையும் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் பரிபூர்ண கூலியை எங்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களுடைய நன்மைகளிலே குறைவு செய்து விடாமல், எங்களுடைய நேர்வழியிலே தடம்புரல் செய்து விடாமல், உதவியவர்களுடைய பட்டியலிலே எங்களை சேர்த்து விடாமல் யா அல்லாஹ் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் திருந்துவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக குடும்பத்தில் சோதனைகளை தந்து விடாமல் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களுக்கு முழுமையான மன்னிப்பை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த இஃப்தாருடைய நேரத்தில் நாங்கள் கையேந்தி விட்டோம்.
எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா தேவைகளையும் ஏற்று உன்னுடைய ரஹமத்தான பார்வையை எங்கள் மீது செலுத்துவாயாக. யா அல்லாஹ், புனிதமான இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய எல்லா ஹாஜத்துகளையும் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், என்னென்னவெல்லாம் கேட்காமல் மறந்து விட்டோமோ அவற்றையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் கேட்டவற்றிலே எதுவெல்லாம் எங்களுக்கு ஷர்ராக இருக்குமோ அதை தவிர்த்து எங்களுக்கு எதுவெல்லாம் நலவாக இருக்குமோ அதையெல்லாம் எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு என்ன தேவை என்பதை எங்களை விட நன்கு அறிந்தவன் நீ. யா அல்லாஹ், எங்களுடைய தேவைகளை நாங்கள் நினைப்பதை விட சிறப்பாக நீ எங்களுக்கு செய்து கொடுப்பாயாக. அல்லாஹ், வாழும் காலத்தில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், மனசஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. திடீர் விபத்துகள், ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பாயாக. உடல் இயக்கத்தை முடக்கிவிடக்கூடிய கடுமையான நோய்களில் இருந்து பாதுகாப்பாயாக. வைரஸ் பெருந்தொற்றுகளிலிருந்தும் உயிர்கொல்லி நோய்களிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. வாழும் காலமெல்லாம் நல்ல ஆரோக்கியம் பெற்று வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், நீடித்த ஆயுள் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய ஆயுளில் ஒவ்வொரு நேரமும் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியில் செலவு செய்யக்கூடிய மீன்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா வகை சிரமங்களிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய வியாபாரங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக. எங்களுடைய வியாபாரங்களிலே வரக்கூடிய வாடிக்கையாளர்களை எங்களுக்கு சாதகமானவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. விலை உயர்ந்த பொருட்கள் உடைந்து போவதை விட்டோ காணாமல் போவதை விட்டோ எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ஆஸ்பத்திரி செலவுகள், அனாவசிய செலவுகளில் இருந்து எங்கள் பொருளாதாரத்தை பாதுகாப்பாயாக. நாங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதை ஹலாலான முறையில் சம்பாதித்து யா அல்லாஹ், தேவைக்கேற்ப செலவு செய்பவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. பாவமான காரியங்களுக்கோ அனாவசிய செலவுகளுக்கோ நாங்கள் செலவு செய்வதை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நல்ல காரியங்களுக்காக, மார்க்கத்திற்காக, மஸ்ஜிதுக்காக, ஹாங்காக்களுக்காக, மதரசாக்களுக்காக உதவுபவர்களாக எங்களை ஆக்குவாயாக. அதன் காரணமாக எங்களுடைய பொருளாதாரத்தில் விஸ்தீரணத்தை நீ தந்தருள் புரிவாயாக. வாழும் காலமெல்லாம் நாங்கள் கொடுக்கும் கரங்களாகவே இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ், அடுத்தவர்களிடத்தில் கையேந்தும் சூழ்நிலை வருவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் சுயமரியாதையோடும் தன்னம்பிக்கையோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பிரச்சனைகளை எதிர்கொள்கிற துணிச்சலை, ஆற்றலை, பக்குவத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் பண்புகளை தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயாக. குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியில் இணக்கமான சூழ்நிலைகளை தருவாயாக. ஏற்கனவே ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய மனக்கசப்புகளில் இருந்தும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்தும் குழப்பங்களில் இருந்தும் மன நிம்மதியான சூழ்நிலையை எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்ப உறுப்பினர்களில் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு முன்மாதிரியாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய குடும்பத்திலே உள்ள சிறிய உறுப்பினர்கள் பெரிய உறுப்பினர்களுக்கு கண்ணியம் அளித்து மரியாதை அளிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள அனைத்து உறுப்பினர்களும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மனப்பக்குவத்தோடு பெருந்தன்மையோடு நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களுடைய வீடுகளுக்குள் நாங்கள் நுழைந்தால் நிம்மதியானவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், வீடுகளுக்குள் நிம்மதி வைத்திருக்கிறேன் என்று திருக்குரானில் சொல்கிறாயே, அது போன்ற வீடுகளாக எங்களுடைய வீடுகளை ஆக்குவாயாக. எங்களுடைய மனைவி பிள்ளைகளை எங்களுக்கு கண் குளிர்ச்சியானவர்களாக ஆக்குவாயாக. நன்மையான காரியங்களில் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. தீமையான காரியங்களில் இருந்து ஒருவருக்கொருவர் உபதேசித்து வெளியே வரக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தில் உள்ள சிறிய பிள்ளைகளுக்கு சரியான மார்க்க நல்லொழுக்க கல்விகளும் பட்ட படிப்புகளும் படிக்க வைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை சூழ்நிலைகளை நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், ஈருலக பட்டாதாரிகளாக அவர்களை உருவாக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் வசதி வாய்ப்பையும் எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், உனக்கு பிடித்த வழியில் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு நீ தருவாயாக. சரியான வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு சரியான ஜோடியை கண்டு நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் குமர்களாக இளைஞர்களாக மனமுடிக்க தேவை இருந்து மனமுடிக்க இயலாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வெகு சீக்கிரத்திலே நிக்கா நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் நிக்கா முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் விரும்புகிற குழந்தையை பரிசளிப்பாயாக. புத்தி ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் பரிபூர்ணமாக நிறைந்த குழந்தையை அவர்களுக்கு நீ பரிசளிப்பாயாக. யா அல்லாஹ், யாருக்கு ஆண் குழந்தை இல்லையோ அவர்களுக்கு ஆண் குழந்தையும், யாருக்கு பெண் குழந்தை இல்லையோ அவர்களுக்கு பெண் குழந்தையும்
செல்வங்களையும் வழங்கி நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் திருமணமாகாமல் தடையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய தடைகளை எல்லாம் நீக்குவாயாக. யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கசப்பில் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையின் கசப்பை நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வியாபாரங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக. எங்களுடைய வியாபாரத்தில் வரும் வாடிக்கையாளர்களை எங்களுக்கு சாதகமானவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஐவேளை தொழுகையாளிகளாக ஆக்குவாயாக. நோன்பை பற்றி பிடிப்பவர்களாக ஆக்குவாயாக. புனிதமான இந்த ரமதான் மாதத்தில் யா அல்லாஹ், நல்ல காரியங்கள் அனைத்திலையும் விருப்பம் கொண்டு நாங்கள் செயல்படுபவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நாங்கள் செய்கிற எல்லா நல்ல காரியங்களிலேயும் மன தூய்மை எனும் இஹ்லாஸை எங்களுக்கு தருவாயாக. அடுத்தவர்களுக்காக நாங்கள் அமல் செய்வதை விட்டும் பாதுகாப்பாயாக. முகஸ்துதிக்காக நாங்கள் அமல் செய்வதை விட்டும் பாதுகாப்பாயாக. நாங்கள் எதை செய்தாலும் உனக்காக மட்டுமே செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இவ்வேளை தொழுவதுடன் நாங்கள் எல்லா காலங்களிலேயும் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியில் நடப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. வாழ்நாளிலே ஹஜ் உம்ராக்கள் பல தடவை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நபிமார்களை வலிமார்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய உன்னுடைய அத்தாட்சிகளை கண்டு உன்னை நாங்கள் நெருங்குகிற பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவில் நின்று அவர்களுக்கு சலாம் சொல்லி அந்த சலாமுக்கு அவர்கள் கூறுகிற பதிலை செவியேற்கக்கூடிய பெரும்பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இமாம்கள் இறைநேசர்களுடைய ஜியாரத்துக்கு யா அல்லாஹ் எங்களை காரணமாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையை திருக்கலிமாவை உணர்ந்து அதன் தத்துவ பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. வாழும் காலத்திலேயே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. சஹாபா பெருமக்கள் இறைநேசர்களை எல்லாம் காணக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அவர்களோடு மறுமையில் நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபர் வாழ்க்கையை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், கேள்விகளுக்கு வெகு சீக்கிரத்தில் பதிலளிக்கக்கூடிய திறமையை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், கண்ணு கட்டிய தூரம் வரை விசாலமானதாக சொர்க்கத்து தென்றல் வீசக்கூடியதாக வேதனைகள் அற்றதாக எங்களுடைய கபறுகளை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், மஹ்ஷர் நாளிலே திடுக்க மிகுந்த அந்த நாளிலே யா அல்லாஹ், கேள்வி கணக்கு கேட்கப்படுகிற போது எந்த விதமான கவலையோ அச்சமோ இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தின் கீழ் நாங்கள் தகுதியானவர்களாக நாங்கள் நிற்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய லிகா எனும் உன்னை சந்திக்கக்கூடிய பேரின்ப பெரும்பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. பெருமானாரின் ஷஃபாஅத்தோடு அவர்களின் சொர்க்கத்திலே நாங்கள் நுழையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக. எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு ஊரிலே உள்ள சூழ்நிலைகளை நாட்டிலே உள்ள சூழ்நிலைகளை எங்களுக்கு சீராக்கி கொடுப்பாயாக. உலகெங்கிலும் முஸ்லிம்கள் படக்கூடிய சிரமங்களை நீக்கி அருள் புரிவாயாக. முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படுகிற இன்னல்களில் இருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக சிரியா, பலஸ்தீன் போன்ற நாடுகளிலே முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து முஸ்லீம்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த இந்திய திருநாட்டிலே வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு நீ பாதுகாப்பளிப்பாயாக, நீ அபயம் அளிப்பாயாக. யா அல்லாஹ், இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் துணிவோடு எதிர்கொள்ளக்கூடியவர்களாக முஸ்லிம்களை நீ ஆக்குவாயாக. அதற்கு தேவையான கல்வியை, அதிகாரத்தை, தகுதியை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக முஸ்லிம்களை ஆக்கி அருள்புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை நீ தண்டித்து விடாமல் பாதுகாப்பாயாக. எங்களுடைய குழந்தைகளை, எங்களுடைய குடும்பத்தாரை தண்டித்து விடாமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எதிர்கால இந்தியாவை கட்டமைப்பதில் சிறந்தவர்களாக முஸ்லிம்களை நீ ஆக்கி அருள்புரிவாயாக. அரசியலிலும் அதிகாரத்திலையும் பங்கெடுக்கும் வகையிலே யா அல்லாஹ், சிறந்த தொலைதூர சிந்தனையோடு திட்டங்களோடு செயல்படக்கூடியவர்களாக முஸ்லிம்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த புனிதமான ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்றவர்களாக சஹர் நேரத்திலும் இஃப்தார் நேரத்திலும் நாங்கள் கேட்கக்கூடிய இந்த துஆக்களை எல்லாம் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், கேட்க தெரியாமல் நாங்கள் எதையோ கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கைக்கு எது அவசியம் என்று நீ அறிந்திருக்கிறாய். யா அல்லாஹ், அதை எங்களுக்கு நீ தருவாயாக. நாங்கள் எதையெல்லாம் கேட்டிருக்கிறோமோ எல்லாவற்றையும் எங்களுக்கு கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எதையெல்லாம் நாங்கள் கேட்க வேண்டுமோ அவற்றையும் எங்களுக்கு நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களிடத்தில் துஆ செய்ய சொன்னார்களோ, சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ, யாருக்கெல்லாம் நாங்கள் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ, யாரெல்லாம் எங்கள் நலன் விரும்பிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றுவாயாக. புனிதமான நேரத்தில் கேட்கக்கூடிய இந்த துஆவின் பரக்கத்தால் எங்கள் வாழ்க்கையில் சுபிச்சத்தை தருவாயாக, வெளிச்சத்தை தருவாயாக, இருளை போக்குவாயாக, மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வாழுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு மகிழ்ச்சியை தருவாயாக. உன்னுடைய பொருத்தத்தோடு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. கண்மணி நாயகத்தின்
நாயகத்தின் சுன்னத்தை பின்பற்றுபவர்களாக எங்களை ஆக்குவாயாக. சஹாபாக்களை நேசிப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே நிம்மதியை மன மகிழ்ச்சியை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த துஆவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தாலும் புனிதமான ரமலானுடைய பரக்கத்தாலும் நோன்பு வைத்திருப்பதின் பரக்கத்தாலும் ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம அஅதிக்னா மினன் நாரி வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.